ஹாய் கைஸ், வெல்கம் டு ஹாப்பி குக்கிங். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வாழைப்பூ வடை தான் போட போகிறோம். வாங்க நம்ம க்ளீன் பண்ணி நம்ம எந்த மாதிரி போடலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். முதல்ல நான் சோறு வடித்த கஞ்சி தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் தான் எங்கள் அம்மா வெட்டி போடுறாப்புல. அப்புறம் இந்த மாதிரி நார் மாதிரி வரும் உள்ளக்க. இந்த மாதிரி நெட்டின்னு சொல்லுவாப்புல. இந்த நெட்டி இந்த நெட்டியோட ஒரு இலை மாதிரி வரும். அதையும் நம்ம எடுத்துடணும். இந்த வாழைப்பூவில் வரும். எடுத்துட்டு அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அதை பொடிசாக நறுக்கி நம்ம அந்த கஞ்சி தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். பிணைஞ்சி விட்டுட்டு அப்புறமா நல்லா பிணைஞ்சிட்டு இன்னொரு தடவை நம்ம தண்ணியை மாற்றிடணும். வேறு தண்ணியில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நல்லா அரைச்சிட்டு தேங்காய் ஒரு கப்பு எடுத்திருக்கேன். அது பூவோடையே போட்டுடலாம். வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி இஞ்சி இல்லை, பூண்டு மட்டும் தான் நான் தட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், காஞ்ச மிளகாத்தூள், சீரகத்தூள் எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பிணைஞ்சிட்டு இப்போ நம்ம ஒரு ஸ்பேனை ரெடி பண்ணிடலாம். அதில் எண்ணெயை ஊற்றி காய வச்சிடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இது இந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இருந்துட்டு ஆனால் பிடிக்க வந்துச்சு. தண்ணியாக தான் இருந்துச்சு, ரொம்ப தண்ணியாக இல்லை, ஓரளவு நார்மலாக பிடிக்க வந்துச்சு. போட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு இதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வேட்டே இருக்குது. என்னென்னா நான் போட்ட எண்ணெயில் எப்பயும் போல் பொரிக்கிற மாதிரியே நான் பண்ணிட்டேன். இது ஃபஸ்ட் டைம் தான் நான் பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நான் உண்மையிலேயே ஃபஸ்ட் டைம் தான் இது பண்ணுறேன். இது எங்கள் அம்மாட்ட கேட்டு தான் நான் பண்ணுறேன் இதை. ஓகேவா, அதோட பார்த்தா என்ன இப்படி இருக்குது, எண்ணெயில் போட்டோடனே பிரிஞ்சு தக்காளாக வருது அப்படின்னு சொல்லிட்டு என்ன இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எங்கள் அம்மா வெளியே போயிட்டாப்புல. இங்கே ஹஸ்பண்டுக்கு ஃபோன் அடித்து அவங்களுக்கு தெரியும்ல, சமையல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். இல்லை நீங்கள் இந்த தோசைக்கல் தவாவில் தான் வைக்கணும், இதில் வந்தால் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்லிட்டாப்புல. அதோட சரின்னு சொல்லிட்டு நான் தோசைக்கல்லில் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நான் என்ன செய்கிறேன், தோசைக்கல் தவாலையே நான் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் அதே மாதிரியே நான் தட்டி போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தட்டி போட்டுட்டு அப்புறமா பரவாயில்ல, அதுலேயாவது நம்ம வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தட்டி ஒரு 4-5 வடை போட்டேன். சரி, நிறைய போட வேணாம், இதுவும் பார்த்துக்கிட்டு நம்ம போடுவோம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். அப்புறமா போட்டு முடிச்சுட்டு பார்த்தா வரும்னு பார்த்தா அதுவும் கொஞ்சம் நார்மலாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு. என்னன்னு தெரியலையே, நானும் 5 நிமிஷமாக வெயிட் பண்ணி பார்த்தேன். சிறுதண்ணிலேயே நான் போட்டு பார்த்தா சரி லேசாக கத்தியை வச்சு நம்ம இது பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் இந்த மாதிரி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுச்சு. ஏண்டா வாழைப்பூ வடைய பண்ணணும் அப்படின்னு கடைசியில் என்னுடைய சிஸ்டருக்கு ஃபோன் அடித்து கேட்டேன். அவங்க சொன்னாப்புல லூஸாக இருந்தால் வராது, கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி அரிசி மாவு எதாக இருந்தால் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அதோட அரிசி மாவு போட்டு நல்லா பிணைஞ்சி விட்டுட்டு அதுக்கு தக்கன தேவையான அளவு அரிசி மாவு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு பிணைஞ்சிட்டு சரி இந்த மெத்தடில் நம்ம இப்போ தட்டி நம்ம அதே மாதிரியே பண்ணிப்போம். அந்த மறுபடியும் அந்த தோசைக்கல்லில் உள்ளதெல்லாம் மறுபடியும் ரிமூவ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் தட்டி மறுபடியும் வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் தட்டி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போயாவது வந்துடும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில். இதுக்கு மேலே வரலைன்னா உம்மடிக்கிட்டுமா வாழைப்பூ இதையும் நம்ம தலை வச்சே படுக்கக்கூடாது வடைய அப்படியே நான் முடிவு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதுக்கு மேலே முடியல. சரி ஒரு ஒரு விஸ்வரூபம் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கான்ஃபிடென்ஸாகவே இருந்து பண்ணேன்னா பார்த்தா அழகு போல் சூப்பராக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு நம்ம எல்லாமே பண்ணினது ஓகே, ஆனால் கொஞ்சம் கட்டியாக இருக்கணும், வடை தட்டுற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு புரிஞ்சிச்சு. நல்லபடியாக சுட்டு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். முடியலை, ஆனால் நல்ல மெதுவாகவும்
நல்லா வந்து எப்படின்னா நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைச்ச மாதிரி நல்லா சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாழைப்பூவோட. அதோட வந்து ஆனால் நம்ம இதுலேருந்தே நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா, நம்ம ஒரு தடவை 2 தடவை வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயற்சியை மட்டும் விட்டுறக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்பயுமே கஷ்டப்பட்டால் தான் நம்ம பலன் அடைய முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது மூலயமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் வந்து முயற்சி எடுத்திருக்கீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி வந்து விடாமுயற்சி நீங்கள் எடுத்திருக்கீங்களான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, see you, டாட்டா.